வணக்கம் சார். இப்போ சமீபத்தில் 2 நாள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில் வந்து கருணாபுரத்தில் வந்து விஷஸ்தாவாய் குடிச்சு இதுவரையிலும் 59 பேர் இறந்துக்கிறாங்க. இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்கிற கலெக்டர் மாற்றப்பட்டார். எஸ்பி வந்து அங்கே அந்த டிஎஸ்பி அந்த காவல்துறை ஒட்டுமொத்தமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அது தொடர்ச்சியாக இப்போ முதல்வர் வந்து விசாரணை அமைத்து அதை விசாரணை பண்ணியிருக்கார்கள். அந்த 3 பேர் கைது செய்யப்பட்டு அது மீது கொலை முயற்சி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அதற்கான நலத்திட்ட உதவிகள், அதாவது அவங்களுக்கு அந்த பாதிப்பட்ட வந்து சில உதவிகள் வழங்கி அந்த பிள்ளைகளுக்கான மாதத்தோறும் அந்த நிதி உதவி 5 லட்சம் ரூபாய் 10 லட்சம் ரூபாய் என்ற ஒரு நிதி உதவி அரசாங்கம் வழங்குகிறது. கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து மரக்காணத்தில் ஒரு 15 பேர் கள்ள விஷசாலை 22 பேர் மறுத்திருக்கிறாங்க. சென்ற ஆண்டு முடிந்து ஓராண்டுக்குள்ளாகவே மீண்டும் வந்து விஷசாலை குடித்து வந்து 59 பேர் மரண விஷயம் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு சுவாபத்தை உண்டாக்கியுள்ளது. இந்த சமூகம் சமீபத்தில் மிகப்பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. இதன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி வந்து கடந்த 2 நாட்களாக வந்து தமிழக சட்டமன்றத்தை வந்து முடக்கி வெளியெடுப்பு செய்திருக்கிறார். இது வந்து மிகப்பெரிய உடனடி விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கிறார். இந்த விஷசாராய மரணம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதற்கு தார்மீக யார் பொறுப்பேற்க வேண்டும்? இதை தடுப்பதற்காக அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? கட்சிகள் தாண்டி அரசியல் தாண்டி இதை தடுக்க முடியுமா? இதை தடுக்க வேண்டும் என்றால் தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும்? அதோடு மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அது சட்டமன்றத்தில் வந்து அவர் முடக்குகின்ற அந்த நிலையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று சட்டமன்றத்தை முடக்கி கொண்டிருக்கிறார். இது வந்து சரியான எதிர்க்கட்சி சரியான போக்கா அல்லது இது வந்து ஒரு அரசியலா? இது குறித்து உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். வணக்கம். முதல்ல நீ இங்க இருக்க அரசியல் கட்சிங்க அத்தனை பேரை வெக்கப்படணும். என்னங்க நாடு இது? அதாவது கொத்து கொத்தா வந்து ஒரு ஊரே இறந்து போயிருக்குது. கள்ளச்சாரம் என்பது இன்னைக்கு நேற்று நடக்குது. இப்போ நிறைய பேர் கூட அண்ணன் சீமான் போன்றவர்கள், சகோதரி பிரேமலதா போன்றவர்கள்லாம் குடிச்சவனுங்களுக்கெல்லாம் எதுக்கு பணம் கொடுத்தா கூட சொன்னாங்க. அது கோவத்தின் வெளிப்பாடு ஒரு வகையில் பார்த்தா சரி. ஆனால் இதற்கு யார் காரணம்? ஏன் வந்து ஆக்சிடென்ட்ல செத்து போனாலோ இல்லை பட்டாசுல இறந்து போனாலோ இல்லை கடலில் போய் செத்து போனாலோ அவனுக்கெல்லாம் 10 லட்சம் 5 லட்சம் கொடுக்காம இவனுக்கு மட்டும் 10 லட்சம் கொடுக்குறாங்க? காரணம் சொல்லுங்க நீங்க. இது வந்து பெரிய இஷ்யூ இல்லை, சாதாரண சம்பவம். பெரிய பட்டாசுல 34 பேர் இறந்து போயிட்டான். ஆமாங்க, கொரோனா லட்சக்கணக்கில் இறந்து போயிட்டான். எவ்வளவு கோடி கொடுத்துறாங்க? அது இல்ல. இதுல தப்பு யாருடைய தப்பு? யாருடைய நெக்லிஜென்ஸ்? மெத்தனால சாவல, உங்களுடைய மெத்தனத்தை செத்து போயிருக்கான். அரசாங்க தவறு தான். குற்றவாளி யாரு? இல்ல அரசு அதிகாரிகள் தான். அரசு அதிகாரிகளும் அரசும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறோம். அதனால இந்த கோபம் மக்கள் அரசு மீது திரும்ப கூடாது காப்பாற்றிக் கொள்வதற்காக லட்சக்கணக்கா பணத்தை தர்றாங்க. என் கேள்வி, கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியாது. அப்படியேப்பட்ட பெரிய ராட்சதமான ஒரு மிகப்பெரிய ஒரு இது ஜாதியாது. 5 ஆண்டு காலம் தமிழ் அரசியல் வந்து சாராயம் இருக்குதான் செய்யுது. அரசாங்கமே வந்து மதுபான தொழிற்சாலை மூலமா டாஸ்மாக் நடத்தி அவங்களே வந்து ஒயின் ஷாப் நடத்துறாங்க. ஏன்னா வந்து விஷசாரத்தை மக்கள் சாரதுக்காக தான் அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் டாஸ்மாகே வந்து அரசாங்கமே நடத்துது. ஏன்னா இன்னும் பல ஆண்டுகள் வந்தது. அப்ப ஒருத்தர் போய் செத்து இருப்பாங்க. அதுதான் அர்த்தம் அதிகமாக பண்றாங்க. இதுக்கெல்லாம் நான் பின்னாடி வர்றேன். செல்போன் எப்போ வந்துச்சு? ஒரு 10 ஆண்டுகள், ஒரு 15 ஆண்டுகள், 20 ஆண்டுக்கு முன்னாடி செல்போனை பத்தி யாருக்குன்னு தெரியுமா? தெரியாது. மக்கள் கத்துக்கலையா? ஒரு தலைமுறையை குடிக்கலாத ஒரு தலைமுறை உருவாக்கவே முடியாதா? 1967 இருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுக அதிமுக மாத்தி ஆட்சியில் இருக்காங்க. ஒரு இலக்க 5 ஆண்டுகள்ல இவங்க 5 ஆண்டு தான். ஒரு 1 இயராவது மது இல்லாத மாநிலமா என்னால் மாற்றி காட்ட முடியும் சொல்ல முடியாதா? பண்ணவே முடியாதா? அந்த பணம் மாட்டலாம். 2 வருவாய் அப்புறம் இல்ல வருவாய் இதுதான் இருக்குது. 1008 வருவாய் இருக்குது. 1008 வருவாய் இருக்குது. ஆனா ஆட்சிக்கு வந்துட்டோம். ஆட்சிக்கு வந்த உடனே இவர்கள் கொள்கைக்காக எல்லாரும் பணம் செலவு பண்ணிட்டு கட்சியில வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், எம்எல்ஏ, எம்பியை பணம் செலவு பண்ணிட்டு அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவனுக்கு 2 கடை, இவனுக்கு 2 கடை. இன்னைக்கு செந்தில் பாலாஜின்னு ஒரு அமைச்சர் 2 வருஷம் உள்ளகிறாருல, அவர் என்ன அமைச்சராக இருந்தாரு? மது ராயத்துறை அமைச்சர் இருந்தாரு. அதுல இருந்து எல்லாருக்கும் துட்டு கொடுத்தாருன்னு சொன்னாங்க. மொத்த டோட்டல் தமிழ்நாடு முழுக்க அவரே எடுத்தாருன்னாங்க இல்லையா? அவரே வந்து பார் நடத்தினாரு. எல்லாமே திருநெல்வேலியில இருந்து தான் பார் இருந்தாங்க. அதுதான் பெரிய குற்றச்சாட்டு வச்சு இருந்து அவர் செயல் இருக்காரு. அதுதான் கட்சி கட்சி நேத்துக்கு இந்த கட்சி அப்படி கட்சி நேத்துக்கு இதை ஒழிக்க இந்த கட்சியில் ஒழிஞ்சா மட்டும்தான் ஒரு வகையில பார்த்தா நான் சீமான் அவர்களுடைய ஆதங்கம் கோபத்தில் நான் உடன்படுறேன். என்ன ஆட்சி நடத்துறாங்க? உன்னால 5 வருஷம் ஆட்சி அதிகாரத்தை கையில் கொடுத்து உன்னால் பண்ண முடியலன்னா அப்புறம் எதுக்கு நீ வந்து ஆட்சி நடத்துற? உன்னால முடியல தான் நடத்த. நான் கேள்வி, ஒருத்தரை டாக்டரா வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அவர்
மருத்துவம் செய்ய முடியல என்ன பண்ணாங்க அவரை சஸ்பெண்ட் பண்ண அன்பிட்டுன்னு ஊசியும் பண்றாங்க. ஒருத்தர் வேலைக்கு சேர்க்கறாங்க, அவன் மென்டல் டிஸ்டர்ப் ஆனா அவன் என்ன பண்றாங்க டிஸ்மிஸ் பண்றாங்க. டிஸ்மிஸ் பண்றாங்க. ஒன்னால ஆட்சி எடுத்து போயிடுச்சு இல்லைன்னா ராஜினாமா பண்ணிட்டு போ. இதான் சொல்ல முடியும். நான் இது வந்து நாட் ஒன்லி நீங்க வந்து இது வந்து பண்ணது வந்து அங்க இருக்கிற போலீஸ்காரங்க. இந்த போலீஸ்காரங்க எடப்பாடி பழனிசாமி சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. எப்ப பண்ணிக்கிறாங்களா இல்ல எஸ்பி உச்சபட்ச அதிகாரம், அவர் ஐபிஎஸ் அதிகாரி. எஸ்பி சாதாரண கிடையாது. நாளைக்கு அவர் தான் டிஜிபின்னா இன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ண அப்புறம் எஸ்பி நாளைக்கு அவர் என்ன பண்ணுவாரு ப்ரொமோஷன் ஐஜி டிஐஜி சட்டம் ஒழுங்கு யாருக்கே இல்ல அவ்வளவு அதிகாரம் பற்றி நீ நான் ஆக முடியாது. நீ நான் ஆக முடியாது. அவர் ஆகலாம். அவரு தான் சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க. சாதாரண விஷயம் இல்ல. நீ நினைக்கிறீங்க எஸ்பி தப்பு வந்து சிஎம் எஸ்பி அந்த தப்பு வந்து சிஎம் வந்து கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் காவல் நிலையத்துல, அதுக்கப்புறம் டிஎஸ்பி கிட்ட, அதுக்கப்புறம் எஸ்பி கிட்ட இல்லையா? அப்படி தாண்டி தான் போகும் இல்லையா? எடுத்த உடனே போய் பாக்குறது இல்ல. எஸ்பி திருத்தணி நம்ம ஊர்ல போலீஸ் ஸ்டேஷன் நடவடிக்கை எடுக்கணும்னா டிஎஸ்பி பார்ப்போம். டிஎஸ்பி சரி இருக்குன்னா எஸ்பி பார்ப்போம். எஸ்பி மாவட்ட அதிகாரி போய் பார்த்து அவர் உங்க ஃபீல்டுல யார் இருக்கிறது அவர் கிடையாது. கண்காணிக்கிறது அவர் வேலை. எஸ்பிஆர் கண்காணிக்கிறது. டிஐஜி கண்காணிக்கிறாரு. டிஜிஆர் கண்காணிக்கிறது. ஐஜி கண்காணிக்கிறாரு. அவர் யார் கண்காணிக்கிறாரு? ஏடிஜிபி டிஜிபி யார் கண்ட்ரோல் இருக்காரு? அவர் உள்துறை சிஎம் கண்ட்ரோல் இருக்காங்க. சிஎம் நேரடியா உங்களுக்கு இதுல இருக்காரு. மொத்தமே ஒரு முதலமைச்சர் பார்க்க முடியாது தான். வெறும் திமுக ஆட்சியில் மட்டும்தான் கள்ளசாராயம் நடக்குது. அண்ணா திமுக ஆட்சியில நடந்தது. அம்மா ஆட்சி நடந்தது, எம்ஜிஆர் ஆட்சி நடந்தது, அண்ணா ஆட்சி நடந்திருக்கலாம், கலைஞர் ஆட்சி நடந்திருக்கலாம். கன்னியாகுமரியில் மட்டும் இல்ல, காஷ்மீருக்கு அத்தனை இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் நடந்துக்கலாம். ஆனா இவ்வளவு மோசம் எல்லாம் கிடையாது. இப்பதான் போன வருஷம் தான் மரக்காணத்துல 22 பேர் செத்து போனான். இங்க 13 செயல்பட்ட 2 பேர் மொத்தம் 22 பேர் செத்து போயிட்டான். அங்க வந்துக்கிற இன்னைக்கு ஒரு யூடியூப்ல எடுத்து பாருங்க. இப்பதான் எடுத்து பார்த்தேன். ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க? போலீஸ் தான் காரணம், போலீஸ் தான் காரணம், போலீஸ் தான் காரணம்ன்றாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கஞ்சா அப்படியே பரவி கிடக்குது. இப்போ நேற்று இன்னைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. பஞ்சாப் வந்து பாகிஸ்தான் பார்டர் இல்லையா? அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து ட்ரோன் மூலியமா போதைப் பொருள் தூக்கி போட்டுறாங்க. அதை சாப்பிட்டு நிறைய இளைஞருங்க அடிமையாயிட்டாங்கன்னு சொல்லி 14 நாட்களில் 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் போதையில இறந்து போனாங்கன்னு சொல்லி பகவத் மான் அங்க இருக்க ஆம் ஆத்மி கட்சியினுடைய முதல்வர் 10,000 போலீஸார் ஒரே நாள் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காரு. 10,000 போலீஸார அது சரி தப்பு அப்புறம் சொல்லலாம். ஆனா ஒரு அதிரடி நடவடிக்கை ஆபரேஷன், அது ஏதோ பேர் வச்சிருக்காங்க. ஆபரேஷன் தெரியல, ஒவ்வொரு பேர் மரக்காணத்து வந்த உடனே நீங்க என்ன பண்ணிக்கணும்? இல்ல இப்ப அவங்க அரசாங்கம் பாத்தீங்கன்னா நீங்க கமிஷன் வச்சுக்கிறாங்க. நீங்க வெறும் என்ன பண்றீங்க? கள்ளக்குறிச்சி மட்டும் பாத்துருக்கீங்க. கள்ளக்குறிச்சி எத்தனை பேர் செத்து போனாங்க? இது 59 பேர். 59 தாண்டி போகும். நிறைய பேர் சொல்லாம கூட போயிருக்கலாம். எதுக்குடா ஒன்பது சொல்லணுமா? இன்றைக்கு பேப்பர்ல 15,000 சாராயம் ஊழல் அழிச்சிடறாங்க. 15,000 லிட்டர் தமிழ்நாடு முழுக்க 876 கேஸ். அது பொய் கேஸ் கூட நிறைய இருக்கும். அது வேற செய்து 808 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. எங்க சாராய கேஸ்ல இங்கெல்லாம் எங்க கள்ளக்குறிச்சிலையா? கள்ளக்குறிச்சியில இப்ப எல்லாத்தையும் நம்ம திருத்தமே பண்ணிக்கிறாங்க. கன்னியாகுமரியோட தொடங்கி சென்னை வரைக்கும் பண்ணிக்கிறாங்க. அப்படின்னா கள்ளச்சாரம் எங்க இருக்கு? எல்லாத்துலயுமே தமிழ்நாடு முழுக்க நீக்கமே இருந்திருக்கு. இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு அமைச்சர் இருக்காங்க, இதுக்கு ஒரு தனியா வந்து நீங்க நினைக்கிற மாதிரி லாண்ட் ஆர்டருக்கு தனியா இருப்பாங்க. டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அப்படின்னு கலாலுக்கு தனி டிஎஸ்பி இருப்பாங்க. அவன் வேலை என்ன? எங்க சாராயம் விற்கிறாங்க, யார் விற்கிறாங்க, என்னைக்காவது எந்த டிஎஸ்பி கலால் ஸ்டேஷன்ல எங்க இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ரிப்போர்ட் டக்குன்னு சொல்ல பார்க்கலாம். திருத்தணிங்கிறது மற்ற எல்லாம் ஊர்ல இருக்கிறது அவ்வளவுதான். இங்க நிறைய பேர், நான் ஒரு வக்கீல், என்கிட்ட கிளைண்ட் வராங்க, ஆதாரத்தோட நான் பேசுறேன். ஏன் அவனுக்கு இந்த வேலை கிட்ட போலீஸ் விடமாட்டேங்கிறாங்கன்றான். கூப்பிட்டு அவனை வைக்க சொல்றான்றான். கள்ளச்சாராயம், அதுல சாராயத்தில் நல்ல சாராயம், கள்ள சாராயம், வச்சு சாராயம், நல்ல பிராந்திலே விஷயம் கலந்ததுக்கு பேர் விஷசாயம், விஷ பிராந்தியா? அவன் அடுத்த சொல்ல சாராயமே வந்து அரசு வித்தாக்க அது பிராந்தி பீரு, இவன் வித்தா சாராயம். அவ்வளவுதான். அரசா வந்து முறைப்படி அது வந்து சட்டப்படி நடக்குது. இவங்க வந்து சட்டத்தை மீறி நடத்துறாங்க. அதோட விஷயம் அது கள்ளச்சாராயன்றான். தெருவோர விற்கிற கடைக்கு தெருக்கடை, ஹோட்டல்ல வச்சாக்க அதே தான்
இன்னும் சொல்ல போனா அது வந்து அரசாங்கத்து அனுமதியா நடக்குது, அதுல எதாவது தப்பு இருக்கலாம். அதனால பாட்டில் வந்து முறைப்படி ஆல்கஹால் வந்து ஒரு லிமிட் வச்சுக்கிறாங்க. ஆனா சாராயம் எதனா கலந்து கேக்குறேன், டாஸ்மாக் என்ன விதிமுறை சொல்லுங்க பாக்கலாம். இல்ல அந்த டாஸ்மாக்ல இருந்தா ஆல்கஹால்ன்றது ஒரு ரூல்ஸ் வச்சுதான் அந்த டாஸ்மாக் ரூல்ஸ் தெரியலீங்க. ஒரு அளவு போய் என்ன அளவுகோல பாட்டில் வைக்கிறான், அந்த அளவுகோல் கம்பெனி பேர் இருக்கிறான். கம்பெனி பேர் இருக்காது. கந்தசாமி வித்தாரு, சுப்பிரமணி வித்தாரு, இந்த கடையில் வேணும், இந்த சரக்கு நல்லா இருந்துச்சு. சில பேர் சினிமா கூட காட்டம் பாருங்க, எடுத்து என்ன பண்ணுவான், சினிமா இது டூப்ளிகேட் சரக்குன்னுவான், நல்ல சரக்குன்னு. எப்படி அனுபவத்தில் பிராந்து கிடைக்கும் இதுக்கும் இதான் டிஃபரெண்ட். அதுலயே வந்து பயங்கரமான போதை இருக்கிற பீர் பிராண்ட் இருக்குதே இல்லையா, நமக்கு தெரியாது, குடிக்கிறது தெரியும். இது லேடிஸ் மட்டும் குடிக்கிறது, இது வந்து குதிரை கொடுக்கறது. இது குடிச்சாக்க ஒரு ரவுண்ட்ஸ் குடிச்சாலே ஆளு மட்டையாயிரம் போயிடுவான். போதை குடிக்கிற சரக்குகள் பலவே உண்டு. நாடே குட்டிச்சாரு இவங்க ஒண்ணு குடிச்சுட்டு அவன் அப்படியே போதிக்கிறானே. இன்னைக்கு கஞ்சா வந்துச்சு, இன்னைக்கு திரும்ப திசையும் கஞ்சா இல்ல. நம்ம காசு கள்ளச்சாரம் வைக்க அரசாங்கம் என்ன பண்ணாங்க, இது தடுக்க அரசாங்கம், அது மெயின் கான்செப்ட் அதுதான். உண்மையே நேர்மையா என்ற விஷயம் இல்லைங்க. உண்மையே லாட்டரி எப்படி இருந்துச்சு, இல்ல உண்மையை நேர்மையா லாட்டரி எப்படி லாட்டரி வந்து ஆமா லாட்டரி இருக்கா, எப்ப கள்ள வீக லாட்டரி போயிருந்தாங்க. எங்கேயோ இந்த அளவுக்கு குடும்பங்கள் செத்து போகாது இல்ல. ஆமா அந்த அளவுக்கு இல்ல, இருக்கு இன்னைக்கு கூட இருக்குது. எங்க கேள்விப்படுங்க, இன்னைக்கு கூட அந்த இந்த சொல்றாங்க சொல்லுவாங்க காட்டன் சொல்றேன், இன்னைக்கு தான் இருக்குது. ஆனா இவ்வளவு மோசம் கிடையாது, இவ்வளவு இது கிடையாது. இதுக்கு காவல்துறை தான் சட்டம் ஒழுங்கு வேணும் கேட்கறது. காவல்துறை யார் கட்சியில் இருக்குது, யார் கண்ட்ரோல் இருக்குது? நீங்க வந்து இப்ப பொறுப்பு அதிகாரி, அவனுக்கு தேவையான அதிகாரி நீங்க யார் போடுறது? நல்ல அதிகாரிகள் போறீங்களா, நல்ல அதிகாரிகளை போறீங்களா? இல்ல அதிகாரிகள் ஐபிஎஸ் ஆபீசர் எம்எல்ஏக்கு வேண்டிய அதிகாரி, அவர் சொல்றதை கேட்கிற அதிகாரி இருக்கணும். அவர் நேர்மையான அதிகாரியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவங்களுக்கு என்னன்னா ஆட்சியில் வந்தோம்னா நாங்க எப்படி கட்சி நடத்துறது, அது எதுக்கு கட்சி நடத்துறேன்னு கட்சி தேவையில்லை, கட்சி நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. இவர்களால் என்றைக்கு இந்த மக்களுக்கு விடுதலை செய்தி கூட உண்மையா நினைச்சா ஒரு வாரத்தை கேள்வி பண்ணிடலாம், ஒரு வாரத்தை கேள்வி பண்ணிடலாம். இது வந்து ஆட்சியாளர் தான் காரணன்றீங்க, அவங்க தான் கட்டுப்படுத்த முடியுன்றீங்க. இது வந்து அதிகாரம் முடியாது, ஆட்சியாளர் தான் கட்டுப்படுத்த முடியும். இவர் கேள்விப்பட்டிருக்கீங்க சவுக்கு சங்கர், சவுக்கு சங்கர் கேள்விப்பட்டிருக்கீங்க. இப்ப அரசு உலகிறாரு, என்ன கேஸ்ல கஞ்சா கஞ்சா விஷயம் தவறா பேசினா, போலீஸ் தவறா பேசினாரு, அது ஒரு கேஸ். ரைட், ஓகே. கஞ்சா விஷயம் ஒரு கேஸ், 2 கேஸ் போட்டு அவரை உள்ள வச்சிட்டாங்க. கஞ்சா வித்து யார் பார்த்தது? போலீஸ் சொல்றாங்க, போலீஸ் தான் சொல்லுவாங்க. அவரை எடுத்து பேசினாக்கா அவன் கஞ்சா கேஸ். நீதிபதி மருமகனே கஞ்சா வித்தான் கேஸ் போட்ட நாடு இந்த நாடு. நீதிபதி மருமகனே கஞ்சா வித்தாங்க அப்படின்னு கேஸ் போட்ட நாடு இந்த நாடு இல்லையா? யாரும் பார்க்கல. அந்த சவுக்கு சங்கர் இப்பதான் இன்னும் ஜெயிலுக்கு இருக்காரு இல்லையா? பேட்டியில் பார்த்தேன். கள்ளக்குறிச்சியில கல்வராயன் மலையில சாராயம் பயங்கரமா காசுறாங்க. திமுக எம்எல்ஏ பேர் உதயசூரியன் அவரெல்லாம் சப்போர்ட்டு. நான் இப்பதான் பார்த்தேன் அவருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அங்க வந்து கள்ளச்சாராயம் பயங்கரமா பெருக்குது. அவரு சொல்லி காரணம் சொல்லி சொன்னாரு, இது காரணம் அவர் தான் சொன்னாரு. வந்து அவரு மத்திய அரசு அரெஸ்ட் பண்ணி சொல்லி இன்னைக்கு அவரே குற்றவாளி சொல்லி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிட்டாங்க. அன்னைக்கு என்ன ரிசல்ட் இருந்தா இன்னைக்கு அதுதான் அவர் சொல்லதான் ரிசல்ட் என்ன? சவுக்கு சங்கர் நல்லவரா கெட்டவரா என்பது வேற செய்தி. உண்மை என்றுதான் அவர் சொன்னாரு. இன்னைக்கு அது நடந்தது. 59 பேர் செத்து போய்க்கிறாங்க. அப்ப உண்மையை சொன்ன ஒரு பத்திரிக்கையாளர், பத்திரிக்கையாளர்கள் 100க்கு 100 பேர் நல்லவங்க கிடையாது. அதுக்காக 100க்கு 100 பேரும் ஏமாற்றுவாங்களா? அவங்களுக்குதான் முடிஞ்ச அளவுக்கு வெளியே கொண்டு வராங்க, வேற வழி கிடையாது. அதுல இருந்து பார்த்து குறைந்தபட்சம் மனசாட்சியோடு இந்த அரசு வேலை செஞ்சதுதான். ஸ்டாலின் வராரு, விடியல தர போறாரு அப்படின்னு பேசினாரு. இதான் விடியல, உங்களுக்கு தெரியாதா? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு பேச்சுன்னா எந்த கருத்துல இவர்கள் அழிஞ்ச மட்டும்தாங்க இந்த நாடுகள். அதிமுக சொல்றீங்களா? ரெண்டு பேருக்குமே பொருந்துங்க. 2 கட்சி இந்த கலாச்சாரம் வைக்கணும். அதிமுக ஆட்சியில ஒரு பிளஸ் இருந்தது. அந்த அம்மா நினைச்சாங்கன்னாக்கா ஆளுமை பவர் ஜாஸ்தி. அம்மா ஜெயலலிதாவுக்கு வந்து சுட்டு தள்ளுறோம். இங்க அப்படி இல்ல. திமுக ரவுடிங்க அவ்வளவுதாங்க. திமுகவுல இன்னைக்கு போட்டியா 2 பேர் தாங்க போட்டு. யாரா இருக்கு? மத்தியில் ஆட்சி இருக்கிறாங்க பாரு, அவர்களுக்கும் மாநிலத்தில் ஆட்சி இருக்கிறாங்களே, இவங்களுக்கும் போட்டி. என்ன போட்டி சொல்ல பார்க்கலாம்? நீ பெரியா நான் பெரியா இல்ல. ரவுடிகளை யார் சேர்க்கறதுன்னு, ரவுடிகளை யார் சேர்தான் போட்டியே. எல்லா ரவுடியும் போய் பிஜேபி சேர்ந்துக்கிறான். எல்லா ரவுடி வந்து திமுக அதிகாரத்துல ஆளுங்கட்சியில் போய் சேர்ந்து அவன் பாதுகாப்பு சேர்ந்துக்கிறான். இது எல்லா ஆளுங்கட்சி பாதுகாப்பு சேர்க்கிறான். அவ்வளவுதான். அதிமுக இல்லையா? அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி இருந்துச்சு. அப்போ அதிமுக ஆட்சியில தான் கலாச்சாரம் இருந்தது, ரவுடி சேர்ந்து எல்லாம் இருந்தது. ஆனால் ஆளுமை அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா சுட்டு தள்ளிடும். அவங்களே சொன்னாங்க எல்லா ரவுடிகளும் என்ன பண்ணிட்டாங்க, எங்க விட்டாங்கன்னாங்க
கர்நாடகா வேலைக்கு அதர் மாநிலம் வேற மாநிலத்துக்கு உங்களுக்கே தெரிஞ்சிருக்குது அவங்க சொன்னது. ஏன்னா அந்த விஷயம் காங்கிரஸ் பண்ணி மாட்டாங்க. இல்ல அவங்க பண்ணல. அவங்க ஏன்னா வீரப்பனே சுட்டாங்க, வீரமணி சுட்டாங்க, சுட்டாங்க. ரவுடிகள் எப்ப எந்த ஆட்சியில் அழிக்கப்படும்னா அது சரி. எந்த ரவுடியும் வந்து தியாகி கிடையாது இல்லையா? அவங்களுடைய ரவுடிகளுடைய வருமானம் இல்லைங்க. கட்ட பஞ்சாயத்து, கள்ள சாராயம், கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து வரும். எல்லா விஷயம் பண்ணுவாங்க. முடிச்சு போற வைக்கலுங்க இருக்கிறோம். சமூக விரோத சேவை எல்லாத்துலயும் இருப்போம். எல்லா அத்தனையுமே மெயின் என்னது? கஞ்சா, சரக்கு, சாராயம், கள்ளச்சாராயம், சரக்கு. ஆமா. இப்போ ஒயின் ஷாப் வந்து உனக்கு எத்தனை மணி தருகிறாங்க? காலையில 11 மணி 10 மணி தருறாங்க. 8 மணி சரக்கு வேணும். 8 மணி காலையில் 8 மணி கிடைக்கும். 24 hours கிடைக்கும். நாட்டு ஒன்லி நம்ம ஊரு எல்லா தமிழ்நாடு முழுக்க இருக்கும். இதெல்லாம் யாரோட தயவுல இருக்கும்? அங்க இருக்கிற அரசியலுடைய தயவு. எல்லா போலீஸ் எல்லா அரசியல்வாதியும் வித்துற முடியாது. யாரு இருக்க முடியும்? ரவுடிக்க முடியும். ஆளுங்கட்சி ஆதரவு எவனுக்கு இருக்குதோ அந்த அரசியல் அதுதான் போட்டி. ஏடிஎம் கிட்டீமுக்கு சண்டை வருதுனா கூட அதான் நடக்கும். போட்டி அதுதான் இருக்கும். அதுல ஜாதி பார்க்க மாட்டாங்க, மதம் பார்க்க மாட்டாங்க, ஏரியா பார்க்க மாட்டாங்க, துட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ வந்து நீங்க பொறுப்பு இந்த இதுக்கு வந்து முதல்வர் மட்டும் தான் பொறுப்பு பண்றீங்க. சார் பெரிய ரயில் விபத்து நடக்குது இல்லையா? நம்ம என்ன பேசுறோம்? ரயில் அமைச்சர் என்ன பண்ணணும்? பதவியில நின்றோம். என்ன காரணம்? அந்த அவர் வந்து சரியில்லை, அது வந்து சரியா மெயின்டைன் பண்ற அதிகாரியா வேலை வாங்கல, சரியா வேலை வாங்கல. இப்ப நடந்துச்சு. இப்ப உடனே அவர் ராஜினாமா பண்ணுன்னு சொல்லல. ஏன் சொல்லணும்னா புதுசா அவர் வந்து இல்லையா? ஒரு வருஷம் என்ன சொல்லுவோம்பா, அந்த சொல்லுவோம். சாதாரணமா பஸ் எல்லாம் ஆக்சிடென்ட் ஆகுது. ஒரு பஸ்ல கூட ஒழுங்கு என்ன சொல்றோம்? போக்குவரத்து அமைச்சர் ராஜினாமா பண்ணணும். பசங்க எஜுகேஷன் படிக்கலன்றாங்க. இப்ப எடப்பாடி வந்து சொல்றது நியாயமான கருத்து. நியாயமான கருத்து தான். நியாயமான கருத்து தான். எப்ப மறைக்காணத்துல 22 பேர் இன்னும் எவ்வளவு பேர் சாகணும்? சரி, இப்ப இருங்க சார், இன்னும் எவ்வளவு பேர் சாகணும்? இப்ப கிட்டத்தட்ட 60 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்க. 60 இன்னைக்கு 59 பேர், 60 பேர் வச்சுங்க. 60 பேர் தாண்டுறோம் இல்லையா? ஒரு மக்களால் தேவைப்பட்ட ஆட்சி வந்து தேர்ந்தெடுப்பு ஆட்சி வந்து கலைக்கிறது வந்து இவங்க போலீஸ் அதிகாரி பண்ற தப்பு. மட்டும்தான் பயம் இருக்கும். பயம் இருக்கும். முதல்வர் திமுக தலைவரே அவர் தான் முதல்வர், வழியே கிடையாது. அப்போ அவர் பொம்மை முதல்வர் சொன்னாரு சவுக்கு சங்கர் நிறைய ஆளுங்கெல்லாம். என்னன்னு நான் சொல்ல, இப்போ முத்தரசு சொல்லுகிறாரு என்னன்னு அவருக்கு தெரியாதுங்க சாரா வைக்கிறதுன்னு. யாருக்கு அவர் தெரியாதுதான் சொல்லி அதுதான் சொல்றேன். அவரு முதலமைச்சர் எல்லாம் பார்த்து சொல்றோம். நீங்க உனக்கு கேட்க எஸ்பி நீ சஸ்பெண்ட் பண்ற அதான் தப்பு பண்ணாரு சார். அவர் தெரியும் தப்பு பண்ணாரு. எஸ்பி தெரியுமாப்பா? எஸ்பிக்கு தெரியுதுன்னா உங்களுக்கு தெரியல. அப்ப நீ என்ன உலகத்துறை? எஸ்பி சஸ்பெண்ட் காரணம் தப்பு பண்றா, சஸ்பெண்ட் பண்ணல சும்மா பண்ண மாட்டாங்க. எஸ்பி தப்பு பண்ணியாரு. எஸ்பி தப்பு பண்ணிருப்பாரு இல்லன்னு எனக்கு தெரியல. இல்ல அவரு கண்ட்ரோல் தான் பண்ணல. நான் ஒண்ணு கேக்குறேன். 800 நான் இப்பதான் உங்களுக்கு கணக்கு சொன்னேன். எவ்வளவு பேரு? 806 பேரை வந்து 876 பேர் மேல கேஸ் போட்டிருக்காங்க. 808 பேர் கைது பண்ணிக்கிறாங்க. இதுல இந்த 808 பேர்ல எத்தனை பேர் சாரை விற்கிறவன்? எத்தனை பேர் சாரை முதலாளி? அது போய் காவல்துறை தான் சொல்லணும், விளக்கணும். அப்புறம் எங்கிருந்து நீ வந்து சாரை ஓஞ்சல் நினைக்கிறீங்க? விற்கிறவன் யாரு? விற்கிறவன் யாரு? வேலை இல்லாதவன், அடிமட்டில் இருக்கிறவன், பெரிய பெரிய பாஸ் எல்லாம் விற்கிறது இல்லை. விற்கிறவன் வீடெல்லாம் மஞ்சு பாருங்க. அவனும் நல்ல பெரிய பணக்காரன் கோடி இருக்க மாட்டான். 2 பேர் தான் நல்லா இருப்பான். அவனுங்களுக்கே வந்து நூறு பேர் இருப்பாங்க. விற்கிறவன் சாதாரண இருப்பான். காட்சி முதலில் இருக்கான் பார்த்தியா, லட்சக்கணக்கான கோடுக்கணக்கான கிட்ட கூட போக மாட்டான் போலீஸ். அவனோட செயினும் இதுவும் போட்டு அவர் சாட்டர் சப்பாரிலையும் பார்ச்சுடன் போவார். சாரையும் காய்ச்சிடுவார். காய்ச்சிட்டு அதெல்லாம் லட்சக்கணக்கான பிஸ்னஸ் முதலீடு இருக்கணும். முதலீடு இருக்கிறவனா பண்ண முடியும். அவன் வந்து போலீஸ் சரி கட்டணும், கலாலய சரி கட்டணும், அரசியல் சரி கட்டணும், அவருடைய ஆதரவு இருக்கணும். அவருக்கு எப்போ கேட்டாலும் வால் போஸ்டர் பேனர் போட்டு கொடுக்கணும், அமைப்புகளை இது பண்ணணும், பத்திரிகைகளை சரி பண்ணணும். இவங்களுக்கு எல்லாரும் சரி பண்ணிட்டு அவர் கிட்ட நெருங்க முடியாத தூரத்தில் உட்காந்துருப்பார். அவர் வித்துட்டு அவருக்கு வந்து போயிடும். யார் மாட்டுறான்? விக்ரம் மாட்டுறான். விக்ரம் தான் மாட்டுறான். நீங்க அரெஸ்ட் பண்ணிக்க யாரை அரெஸ்ட் பண்ணிக்கிறேன்? விக்ரம் ஒன்னும் நந்துறாது. திரும்பவும் நடக்கும். ஒண்ணுமே நடக்காது. இது ஒரே வழி முதலமைச்சர் பதவியில்ன்றீங்க. நிச்சயமாக மாறினதான் ஒரு பயம் இருக்கும். அப்போ கோவம் யாரு? திமுக கோவம் யாரு மேல திரும்பும்? திமுக கோவம் இந்த ஆட்சி இருக்கிற காவல்துறை இந்த சாராய மேல திரும்பும் ஒழிச்சிருவாங்க. இல்லைன்னா இவங்க இதனாங்க தண்டனை டிரான்ஸ்பர் தண்டனையா? சஸ்பெண்ட் பண்ணியாங்களே. சஸ்பெண்ட் பண்ணிட்டா தீர்ப்பு வந்து நீதிமன்றம்
அவன் என்ன தீர்ப்பு 3 பேர் கொலை கேஸ் போட்டுருக்காங்க, அவன் என்ன தீர்ப்பு அது மாதிரி இவங்க வந்து சஸ்பெண்ட் விசாரணை பண்ணி சாராயத்துக்கு மேல கொலைக்கு கொலை முயற்சி கொலை அப்படி மாதிரி பண்றாங்க. மரக்காணத்துல மெத்தனால்ன்ற வேதிப்பொருள் சாராயத்தில் கலந்து தான் வித்தாங்கன்னு சொல்லி நியூஸ் இல்லையா? இப்போ அவங்க என்ன தூக்கல் போட்டீங்களா? எத்தனை பேர் சொல்ல? அதுதான் நீதிமன்றம் வந்து பாத்ரூம்ல உடைக்கிறீங்க. எத்தனை சாராயக்காரன் உடைச்சிக்கிறீங்க? ரவுடிகளை உடைக்கிறீங்கல்ல, கண்ணுக்கு தெரிஞ்சு பாத்ரூம்ல எல்லா ரவுடியும் பாத்ரூம்ல ஒழுங்குவாங்க. அது என்னன்னே தெரியல. பாத்ரூம் போல் ஸ்டேஷன்ல மட்டும் பாத்ரூம் இந்த சறுக்கு மரமா உடைக்கிறீங்க, அவ்வளவுதானே? இத்தனை சாராயக்காரன் அடிச்சுக்கிறீங்க. இப்போ அவன் பேர் என்ன, கோவிந்தராஜாங்கிற கண்ணுக்குட்டியா, 2 பேரும் கோண்டஸ்ல போய்க்கிறான். 23 கேஸ் நடந்துக்குது அவன் மேல. 23 கேஸ் திரும்ப வைக்கிறான். எங்கிருந்து வரும் தைரியம்? யார் காரணம்? நீங்க சொல்றீங்க அதான் அரசு அதிகாரி தான் காரணம், காவல்துறை அதிகாரி தான் காரணம். அப்புறம் எப்படி அது மட்டும் தண்டனை வந்து தேவையில்லாத தண்டனை வந்து கடுமையாக ஹோம் மினிஸ்டரும் காவல்துறையும் சரியில்லாத காரணம் தான். அங்க ஜாதி இருக்கும், மதம் இருக்கும், தேவையான ஆள் இருக்கும். அது வந்து பியூரா என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு மட்டும்தாங்க சார் பண்ண முடியும். உள்துறையும் காவல்துறையும் மிக தெளிவா, அதனால தான் முதல்வர் கையில் வச்சுக்கிறாரு. அவருக்கு தெரிய முடியும் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல. தெரியாம இருந்ததுன்னா அது வந்து சாரி சார் சொல்லிட்டு போற விஷயம். 50 உயிர் 60 உயிர் சாரி சார் சொல்லுவேன். நீங்க 60 உயிர் போச்சு சார், சாரிங்க தெரிய போச்சுன்னு சொல்லுவீங்களா? ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இன்னும் 2 கடிமான நடவடிக்கை இருக்குன்னா நடவடிக்கை சொல்லிங்க. அது நீங்க 10 பேர் ரைட்டு, கடிமான நடவடிக்கை வேற வழி தான். அது சிஎம் பதவி வைக்கிறவனை கண்டுபிடிச்சு சுடணுங்க கட்டாயங்க. காவல்துறை அதுல கூட வந்து திமுக ஆளுங்களை வேண்டிய ஆளுங்க விட்டுருவாங்க. எவன் அப்பாவையும் எவன் வழி இப்ப வழிதான் என்னங்க. நீங்க வந்து எப்படி பார்த்தாலும் ஆட்சின்றது யாருங்க, அவங்களை கட்டுப்பாட்டு வழி. சுயநலம் இல்லாமல் தமிழக முதலமைச்சர் உள்துறையும் காவல்துறையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கிற முதலமைச்சர் தயவதாட்சணமின்றி, கட்சி வேறுபாடு இன்றி, சாதி மத வேறுபாடு இன்றி, வேண்டியும் வேண்டாது என்று நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்னைக்கு முடிவு பண்றாரோ அன்றைக்கு மட்டும்தான் இந்த கள்ளச்சாரத்தை ஒழிக்க முடியும். அன்றைக்கு மட்டும்தான் தமிழகத்தை காப்பாற்ற முடியும். யாராலுமே ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி ஆண்ட நாள் கூட காப்பாற்ற முடியாது என்பது அவர் அதிமுக ஆட்சி சொன்னாரு. நான் சொல்றேன் திமுக ஆட்சியும் இது பொருந்தும். விஷயம் தெரியுங்களா? இவர் எப்ப பார்த்தாலும் திராவிட மாடல் ஆட்சி, அந்த ஆட்சி இந்த ஆட்சின்றாரு. இந்தியாவிலேயே தினக்கூலி தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொள்வது எங்க தெரியுமா? தமிழ்நாட்டில் தான். தினக்கூலி தொழிலாளர் யாரு? டெய்லி போய் கூலி வேலை செய்யறோம். டெய்லி வேஜஸ் யார் யாரு? சித்தால வேலை செய்யறவன், கூலிக்கு வேலைக்கு போறவன், பெயிண்ட் அடிக்கிறவன், யாரு செய்யறவன். இதுல அதிகமானவங்க யாருன்னா தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். இன்னைக்கு செத்து போய்க்கிற யார் சார்? மரக்காணத்துல வன்னி இருக்கும், கள்ளக்குறிச்சி யார் செத்து போயிடுது? தலித்துக்கு தான் மொத்த பேர் செத்து போய்க்கிறான். ஏன்? அவனுக்கு வேற வேலை இல்லை, அவனுக்கு பணம் கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, கூலிக்கு உழைக்கிறான். உடல் வசதிக்கு என்ன பண்றான்? குடிக்கிறான். அவனுக்கு வந்து வசதி கிடையாது. அதுக்கு அவன் வந்து இப்ப கள்ளசாகுடி ஏன்னா அதுக்கு கள்ளசாகுடி தப்பு இல்லைங்களா? அதுக்கு போய் கள்ளசாகுடி குடிக்கலாமா? கிடையாது தான் குடிக்கிறான். என்ன பண்ணுவேன்? இப்போ டாஸ்மாக் போய் குடிக்கலாம்ல. ரோட்டோரம் பானிபூரி சாப்பிடக்கூடாது, பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. உடலுக்கு கேடுன்றாங்க. அதான் ஈஸியா கிடைக்குது. நீ ஸ்டார் ஹோட்டல்ல உட்காந்து ஸ்காட்ச் குடிக்கிற, நான் என்ன பண்ணுவேன்? யாரும் குடிக்கல, இன்னைக்கு எல்லாம் குடிக்கிறான். மதுவிலக்கு நீ க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாமே நிறுத்தி இருந்தேன்னா ஒரு 20 இப்போ செத்து போனவங்களா யார் சார்? கிழவனுங்களா? 90 வயசு கிழவனுங்களா? 80 வயசு கிழவனுங்களா? யார் சார் செத்து போனவங்க? நடுத்தர வயது உள்ளங்க. இவங்க ஆட்சிக்கு வந்து 67 ஆட்சி வந்துட்டாங்க. ஒரு 20 ஆண்டுகள் அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷமா அது ஸ்டாங்கா பண்ணியிருந்தா குடினா என்னன்றது உனக்கு தெரியுங்க. உனக்கு பிறகு குழந்தைக்கு அவன் பையனுக்கு எங்க இருந்து அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை. இப்போ நம்ம எல்லாம் பாக்குறோம், நாங்க கோலி ஆனது மறந்து போயிட்டோம், பில்லாரத மறந்து போயிட்டோம், இந்த கோர்க்கைப்பள்ளி மறந்து போட்டோம், இப்படி மறந்துட்டோம், கமர்கட்டை மறந்துட்டோம், அப்படி இப்படிலாம் பேசிக்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு காலத்துல சாரம் இருந்துச்சு, கள்ளச்சாரம் இருந்துச்சு, ஒயின்சாப் இருந்துச்சுன்னு பேசப்படுற அளவுக்கு ஒரு ஆட்சியை ஒரு நாள் பண்ண முடியலன்னா இது அரசுகளுடைய தோல்வி. அது எல்லாருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். நான் இந்த ஆட்சியில தான், இந்த துட்டுல தான் போஸ்டர் ஒட்டணும், பேனர் ஒட்டணும், வேல்ராட்சி ஆகணும் அப்படின்னு சொன்னா எந்த காலத்துல இந்த மக்களை காப்பாற்ற முடியாது. இதுல பெரிதும் பாதிக்கப்படுவது தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான். யார் தான் காப்பாற்றுவாங்கன்னு எனக்கு தெரியல சார். நன்றி.